எல்லா சிறகுகள் உள்ளதுமே கழுகாயிராது. அதே சமயத்தில் எல்லா கழுகுகளுமே ராஜாளியாயிராது. ஒரு கழுகுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு? 70. ஒரு சமயத்திலே தடுமாறும் பொழுது, திருமண காரியங்கள்ல குடும்பத்தில் தடுமாறும் பொழுது, ஒரு கடனில் தடுமாறும் பொழுது நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறாங்க. தடுமாற்றத்தில் நிற்க முடியல, எலும்பு நிற்க முடியல, ஊன்றுகோல் இல்லை. அதே போல் அந்த கழுகு தன்னுடைய 39வது வயதில் அதோடைய அழகு பெருசாகி வளைஞ்சிரும், அதோடைய நகங்கள் பெருசாகி ரொம்ப வளைஞ்சிரும், இறகு ரொம்ப கனமாகி பறக்க முடியாது. ஆனால் கண்களில் ஒளி இருக்கும், தலையில் நல்ல சிந்தை இருக்கும். அப்போ சில கழுகுகள் தங்களுடைய முன்னோர்களை பார்த்து சில கழுகுகள் மரித்து போய்விடும். சில கழுகுகள் என்னுடைய அழகு வளைஞ்சிருச்சு, நெகம் வளைஞ்சிருச்சு, இறைய கொத்தி பிடிக்க முடியல, கொத்தி பிடிச்சாலும் சாப்பிட முடியல, ரொம்ப வேகமாக பறக்க முடியல, இனிமே என்னால் வாழ முடியாது சொல்லிட்டு ஒரு சில கழுகுகள் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளும். ஆனால் ஒரு சில கழுகுகள், தேவ பிள்ளைகள், போய் தனியே போய் உட்காரும். சில வாரங்கள் உட்காரும், பாறைகளை மோதி அழகை விடைத்து அழகு மறுபடியும் வளரும். எப்படி அந்த பள்ளிக்கு அறுப்புண்ட வாள் முளைக்கிறது போல இந்த கழுகுக்கு உடைந்து போன அந்த அழகு மறுபடியும் முளைக்கும். ரெக்கைகளை அதுவா பிச்சு போட்டு புதிய ரெக்கைகள் வளரும். முதல்ல இருந்த 39 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அனுபவம் வேற. இப்ப அந்த கழுகு ஒரு புதிய பாதையை தெரிந்து கொண்டது.